நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். நண்பர்களே, இன்னைக்கு எதற்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆனால் இன்ன வரைக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கீங்க, நிறைய சம்பள பாக்கிய பிரச்சனைகள்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் சங்கத்தில் இருந்து எத்தனை நபர்களுக்கு எவ்வளவு நிதி உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்ற தகவலை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க அப்படின்றத போட்டிருந்தாரு. கண்டிப்பாக அதை தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. இப்போ வரைக்கும் நம்ம சங்கத்தில் இருந்து நிதி உதவி அப்படின்னு அளிக்கப்பட்டது எல்லா வகையிலையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லா வகைக்குமான நிதி உதவி நம்ம சங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு நாம கொடுத்துருக்கோம். மொத்தம் 21 நண்பர்களுக்கு நாம நிதி உதவி கொடுத்துருக்கோம். எவ்வளவு ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,34,000 ரூபாய் இப்ப வரைக்கும் நம்ம நண்பர்களுக்கு நிதி உதவியாக கொடுக்கப்பட்டது. இது என்னுடைய நினைவுல இருக்கிறது மட்டும்தான். நினைவுல இல்லாத நான் கணக்குல கொண்டு வரல. அதையும் நண்பர்களுக்கு முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். சமீப காலமாக இந்த ஒரு வருட காலங்களில் நாம கொடுக்கப்பட்ட நிதி உதவிகள் இவைகள்லாம் அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இப்ப 2வது முறை நம்ம சங்கம் உருவாக்கி கொண்டு வந்த பிறகு 2024 திரும்ப கொண்டு வந்த பிறகு நாம செஞ்சிருக்கிற நிதி உதவி மொத்தம் 2,34,000 ரூபாய் இப்ப வரைக்கும் நிதி உதவி கொடுத்துருக்கோம். மொத்தம் 21 நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். கரூர் வடிவேல், திருப்பூர் மணிகண்டன், ஜெயக்குமார், தருமபுரி மணிகண்டன், கரூர் செல்வம், சங்ககிரி முபாரக்கு, மதுரை சண்முகம், திருச்சி செல்வம், தருமபுரி முனியப்பன், தஞ்சாவூர் கருணாகரன், கரூர் சரவணன், சென்னை சேலம் கோபி, திருவண்ணாமலை பாலாஜி, பல்லடம் ராஜா, விருதுநகர் முருகன், திருச்சி லோகநாதன், திருத்தணி முத்துமாணிக்கம், திருவண்ணாமலை கருணாகரன், ஆறுமுகம் கிருஷ்ணகிரி, ஈரோடு நல்லசிவம் அப்படின்னு நண்பர்களுக்கு நாம மொத்தம் 21 நண்பர்களுக்கு 2,34,000 ரூபாய் நிதி உதவி இப்ப வரைக்கும் நாம கொடுத்துருக்கோம். நண்பர்களே, சம்பள பாக்கி பிரச்சனைன்றது கணக்கே இல்லை. இப்ப வரைக்கும் அதை நம்ம எந்த ஒரு ரெக்கார்டா வாங்கி வைக்காதனால அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்த முடியல. இனிமேல் சம்பள பாக்கி பிரச்சனைன்னு வரும்போது அந்த நண்பர்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டராகவே வாங்கி நம்ம ஃபைல் போட்டு வைக்கிறதா நம்ம முடிவும் பண்ணியிருக்கோம். அந்த தகவலை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். நம்ம சங்கம் முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர்களினுடைய ஒற்றுமைக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது கை கொடுக்கும் தோழனாக இருக்கிறதுக்கு மட்டும் உருவாக்குன சங்கம் தான் அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி நண்பர்களே.